வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க 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 வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாயுடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். வல்லாயுடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவுமவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனில் தான் நீ உன்னிலவன், அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. அறிவு முழுமை
அது முக்தி. அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தார். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தார். அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாத குரு உயர்வு மதிப்போ தம்மை தரத்து உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாத குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. நாடி சுத்தி பிராணாயாமம். இடது கை சின்முத்திரை, வலது கை நாசிகா முத்திரை. மெதுவான ஆழ்ந்த முழுமையான சுவாசமாக இருக்கு. சுவாசம் உள்ளே செல்லும் பொழுது தெய்வீக இறை சக்தி நம்முள் நிரம்புவதையும், சுவாசம் வெளியேறும் போது நம்மிடம் உள்ள தேவையற்ற சக்திகள், வினைகள், பதிவுகள் அனைத்தும் வெளியேறுவதை உணர்ந்து செய்வோம்.
வாழ்க வளமுடன். நாடி சுத்தியை இடது நாசியின் வழியாக மூச்சுக்காற்று வெளியேறும் போது நிறைவு செய்து கொள்வோம். தண்டுவட சுத்தி. மூலாதாரம், மூலாதாரத்துல நல்லா கூர்ந்து கவனி. மூலாதாரத்திலிருந்து உயிர் சக்தியை மூச்சுக்காற்றின் துணை கொண்டு அப்படியே முதுகுத்தண்டின் வழியாக அப்படியே மேல இழுத்துப்பாங்க. துரியம், தலை உச்சி. உச்சியின் வழியாக மூச்சுக்காற்றை வெளியேற்றி மீண்டும் உச்சியின் வழியாக மூச்சுக்காற்றை உள்ளே இழுக்கும். துரியத்துல நல்ல உணர்வு கிடைக்கும். மீண்டும் மூச்சை விட்டு கொண்டே துரியத்திலிருந்து மூலாதாரம், மூலாதாரத்திலிருந்து மூச்சை இழுத்து கொண்டே முதுகுத்தண்டின் வழியாக உச்சி, உச்சியிலிருந்து மூச்சை விட்டு கொண்டே முதுகுத்தண்டின் வழியாக மூலாதாரம். உயிர் சக்தி, மனம், மூச்சு மூன்றும் இணைந்து அப்படியே கவனி. வாழ்க வளம். தண்டுவட சுத்தியை மூலாதாரத்தில் நிறைவு செய்து கொள்ளும். வாழ்க. இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் ஒரு பிரபஞ்சத்தினுடைய மையத்திலே அமர்ந்திருக்கிறோம். நம்மை சூழ்ந்து அந்த தெய்வீக சக்தி நிரம்பி ததும்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். நல்ல உணர்வுக்கு வரட்டும். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பிய அருளாற்றல் பாய்ச்சுதல். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையா பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை 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 அலையா பாய்ந்து பாய்ந்து நிரம்பி ததும்பிக் கொண்டிருப்பதை
உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தெய்வீக பிரபஞ்ச சக்தி நீல நிறமான வான்காந்த பேராற்றல் ஒரு அருவி போல நமது உச்சியின் வழியாக பாய்ந்து உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு பகுதியாக நிரம்பிக் கொண்டிருக்கின்ற காட்சி நல்ல உணர்வுக்கு வரும். தலைப்பகுதி முழுவதும் அருட்பேராற்றலாகிய இறைசக்தி நிரம்பி இருப்பதை பார்க்க. கழுத்து பகுதி முழுவதும் நிரம்பும். தோள்பட்டை, கைகள், விரல்கள் முழுவதும் தெய்வீக சக்தி நிரம்பிக் கொண்டிருக்கிறது. மார்பக பகுதி முழுவதும் நிரம்பும். இருதயம், நுரையீரல், அனைத்து உள் உறுப்புகளிலும் தெய்வீக பிரபஞ்ச சக்தி பாய்ந்து நிரம்பட்டும். வயிற்றுப்பகுதி முழுவதும் நிரம்பட்டும். இரைப்பை, கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை, கணையம், சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல், பின்பகுதியில சிறுநீரகம், முதுகுத்தண்டு, எல்லா உறுப்புகளிலும் சக்கரங்களிலும் இந்த தெய்வீக இறை சக்தி பாய்ந்து நிரம்பிக் கொண்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இடுப்பு பகுதி முழுவதும் நிரம்ப நல்லா உணர்ந்து பாரு. மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டான சக்கரம் அனைத்தும் திணிவு பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொடைப்பகுதி முழுவதும் நிரம்ப முழங்கால்கள், கெண்டைக்கால்கள், பாதங்கள் உச்சி முதல் பாதம் வரை தெய்வீக இறை சக்தி அருட்பேரா நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கின்றது. உடலில் உள்ள வெற்றிடங்கள் அனைத்தும் பூர்த்தி செய்ய, தேவையற்ற சக்திகள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டிருப்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர் அன்னை, தந்தை, ஆசானுடைய முழு உருவத்தையும் நினைத்து நன்றியுணர்வோடு வணங்கி மூவரிடமிருந்து வரக்கூடிய தெய்வீக ஆசிகளை நம்மோடு ஏற்று ஒன்றுபடுத்தி பஞ்சேந்திரிய தவம் ஏற்று முதலிலே தொடு உணர் கருவியாகிய தோளின் மேல் மனம் செலுத்தி தவம் துவங்குவோம். தலை உச்சிக்கு வாங்க, தலை உச்சிக்கு வாங்க. தலை உச்சியில உதாரணத்துக்கு ஒரு பம்பரம், இந்த பம்பரத்துல நீங்க கயிறு சுத்தி இருப்பீங்க இல்லையா? அப்படி பழக்கம் இருக்கா? அதை சுத்தினதை பார்த்துருக்கீங்களான்னு பாரு. இல்லை அப்படின்னா ஒரு டியூப் இருக்கு, அந்த டியூபை சுத்தி ஒரு கயிறு அப்படியே நீங்க சுத்திட்டே வர்றீங்க.
இந்த டியூப் முழுக்க கயிறு சுத்திட்டே வரோம்னு வச்சுக்கோங்க. இந்த டியூபே தெரியாத மாதிரி அந்த கயிறு சுத்தும். அது போல இப்ப நம்ம உச்சியிலிருந்து அப்படியே ஆரம்பிக்கும், அப்படியே வளச்சுழலாக அப்படியே ஒரு கயிறு சுற்றி கொண்டு வருவது போல பாவனையோடு அந்த இடத்த அப்படியே கவனிச்சுட்டே வரும். உச்சியிலிருந்து பாதம் வரை இந்த கயிறு அப்படியே சுற்ற போறோம். இது சுற்ற சுற்ற கவனம் நமக்கு நல்லா அந்த இடத்துல குவியும். இந்த தோல் உணர்வு நல்லா கிடைக்கும். தலைப்பகுதி முழுக்க அப்படியே கவனிச்சு பாருங்க. தலையினுடைய மேல் பகுதி, தலை உச்சி, உச்சியிலிருந்து இந்த மேல் பகுதி முழுசா கவனிங்க. அங்க இருக்கிற ஸ்கின் உங்களால நல்லா உணர முடியும். அப்படியே அந்த சுழற்சி அப்படியே கீழே கொண்டு வாங்க, கீழே கொண்டு வாங்க. நெற்றி பகுதி, அப்படியே பக்கவாட்டு பகுதி, பின் பகுதி, இடது பகுதி, மீண்டும் நெற்றி பகுதி. அப்படியே அந்த கயிற்றுல அப்படியே சுற்றிட்டு வரணும். இது நீங்க பாவித்து செய்யணும். அப்படியே இப்ப கண்கள் வரைக்கும் வந்திருக்கோம். கண்கள் அப்படியே பாருங்க, அப்படியே பின்பகுதியும் பாருங்க. இப்ப அப்படியே கீழே வாங்க. காது பகுதி, மூக்கு பகுதி, இந்த கயிறு அப்படியே சுத்திட்டே வந்தா எப்படி அது கவர் ஆகி வருமோ அப்படியே வாங்க. இப்ப வாய்ப்பகுதி, தாடை பகுதி. இப்ப அப்படியே தலைப்பகுதி முழுசா கவனிங்க. தலைப்பகுதி முழுவதும் மனம் என்கின்ற சக்தி கயிற்றினால், ஜீவகாந்த கயிற்றினால் அப்படியே அந்த தலைப்பகுதி முழுவதும் சுற்றி இருக்கிறது. நல்ல உணர்வுக்கு வர்றதை பாரு. நெற்றி பகுதி நினைச்சா உணர்வுக்கு வரும், கண்கள் நினைத்தால் உணர்வுக்கு வரும், மூக்கு பகுதி, காது, தாடைகள். அப்படியே அந்த சுழற்சி கழுத்து பகுதி முழுவதும் சுழற்றுங்க. மெதுவா அப்படியே சுற்றி கழுத்து பகுதி நல்லா கவனித்து பாருங்க. கழுத்து பகுதி மட்டும் கவனித்து நல்ல உணர்வு தெரியும். தலைப்பகுதியும் கழுத்து பகுதி சேர்ந்து பாருங்க. இப்ப அந்த தோள்பட்டைகளை கவனிங்க. தோள்பட்டை அப்படியே வலது கையில அப்படியே தோள்பட்டையில இருந்து அப்படியே சுற்றிட்டே வாங்க. கயிறு கொஞ்சம் பெரிய அகலம் அதிகமான கயிறா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. அப்படியே வலது தோள்பட்டையிலிருந்து வலது கை விரல் வரைக்கும் வந்து அந்த சுழற்சி அப்படியே இடது கை விரல்ல இருந்து இடது தோள்பட்டை வரைக்கும் வர்றதை பாருங்க. தலை, கழுத்து, கைகள், தோள்பட்டைகள் இந்த காந்த சக்தி நிரம்பி இருப்பதை உணர முடியும். மார்பக பகுதி முழுவதும், பின்பக்க முதுகு பகுதி அப்படியே சுற்றிடுவாங்க. வயிற்று பகுதி முழுவதும், மார்பக பகுதி, வயிற்று பகுதி முழுசா அப்படியே கவனித்து பாருங்க. தோளிலே ஜீவகாந்த ஓட்டத்தை நல்ல உணர்வு. இடுப்பு பகுதி, வலது தொடை பகுதி அப்படியே சுற்றிட்டோம். தொடை முழுவதும், முழங்கால்கள், அப்படியே கெண்டைக்கால்கள், பாதங்கள் வரைக்கும் வாங்க.
இடது கால் தொடை பகுதி, முழங்கால்கள், கெண்டைக்கால்கள், பாதங்கள் வரைக்கும் வரும். மெதுவா பொறுமையா சுற்று. உச்சியிலிருந்து பாதம் வரைக்கும் பாருங்க. இந்த தோல் ஒரு கவசம் போல நம்மை சூழ்ந்து காத்து கொண்டு தோளின் மேல் மனம் செலுத்தி தவமேற்று உடல் முழுவதும் இருக்கிற தோளின் மேல் மனம் செலுத்தி கவனிப்போம். வாழ்க. இரண்டாவது அறிவாக மலர்ந்த சுவை உணர்கருவியாகிய நாவின் மேல் மனம் செலுத்தி தவம் தொடங்குவோம். நாவினை மடித்து மேலெண்ணத்தை தொட்ட நிலையில் வைத்துக் கொள்வோம். நுனி நாக்கு அப்படியே நல்லா கவனிங்க. தூய பிரபஞ்ச சக்தி தலை உச்சியிலே பாய்ந்து இந்த நுனி நாக்கின் வழியாக நாவில் இருக்கிற எல்லா செல்களிலுமே பாய்ந்து கொண்டிருப்பதை உணரும். முழு கவனமும் நாக்கில் மட்டும் இருக்கு. நாக்க மெதுவா ரிலீஸ் பண்ணி கீழையும் முட்டை வைக்காதீங்க, மேலையும் முட்டை வைக்க வேண்டும். நாக்கை வாயினுடைய நடுப்பகுதியில் அப்படியே நிறுத்தி கவனிங்க. நான் முழுக்க அந்த ஜீவகாந்த சக்தி திணிவு பெற்றிருப்பதை உங்களால் உணர முடியும். வாழ்க வளமுடன். மூன்றாவது அறிவாக மலர்ந்த வாசனை உணர்கருவியாகிய மூக்கின் மேல் மனம் செலுத்தி தவமுயற்றுவோம். ஆக்கினைக்கு சற்று கீழே மூச்சுக்காற்று மோதும் பகுதி மனதை செலுத்தி தவமுயற்று.
மூச்சை உள்ளே இழுக்கும் போது மூச்சுக்காற்று மோதும் இடம். நல்ல உணர்வுக்கு கிட்டும். நல்ல கூர்ந்து கவனி. அந்த புலன்களிலே ஜீவகாந்த சக்தி குவியும் பொழுது புலன்களில் உள்ள தேவையற்ற பதிவுகள் வெளியே. புலன்களுக்கு நுட்பமும் சக்தியும் அதிகரிக்கும். விரும்பிய நல்வழியில் நிற்கக்கூடிய திறன் கிடைக்கும். வாழ்க வளம். நான்காவது அறிவாக மலர்ந்த பார்வை உணர் கருவியாகிய கண்களின் மேல் மனம் செலுத்தி தவமேற்றுவோம். இரண்டு கண்களையும் கவனி. ரெண்டு கண்ணையும் கவனிக்க முடியாதவங்க ஒரு கண்ணை மட்டும் கவனி. ஒரு கண்ணை கவனித்தவங்க இன்னொரு கண்ணையும் கவனி. கண்கள் இரண்டிடம் தெய்வீக சக்தி குவிந்து நிரம்பி இருப்பதை உணர்ந்து கொள்ளும். வாழ்க வளமுடன். ஐந்தாவது அறிவாக மலர்ந்த ஓசை உணர் கருவியாகிய காதுகளின் மேல் மனம் செலுத்தி தவமேற்றிய இரண்டு செவிப்பறைகளுடைய உட்புறத்தையும் ஒரு நேர்கோட்டில் இணைத்து கவனித்து தவம் செய்வோம். இது தொடர்ந்து செய்யறவங்களுக்கு அந்த உணர்வு கிடைக்கும்.
நல்ல உணர்வு கிடைச்சாலும் அப்படியே செய்யுங்க. உணர்வு கிடைக்க பெறாதவர்கள் என்ன பண்ணணும்னா, இடது காதை அப்படியே நினைங்க. இடது காதினுடைய மடல், இடது காதினுடைய மடல் அப்படியே அது அப்படியே வளைந்து 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 அந்த காது மடல் வெளிப்புறம் உட்புறமாக அது வளைந்து இருப்பதை பார்க்கணும். அப்படியே அந்த காதுக்குள்ள போகும், உள்ள போகும். உட்செவி, உள்ள செவிப்பறை, காக்லியா என்று சொல்லக்கூடிய ஒரு நத்தை கூடு. நல்லா கவனிக்கணும். அப்படியே ஆழ்ந்த சுவாசம் இழுங்க. காதுக்குள்ள வழியா ஆழ்ந்த சுவாசம் எடுத்து அப்படியே இந்த பக்கம் வலது காதினுடைய நத்தை கூடு, வலது காதினுடைய சவ்வு, வெளிப்புறம், வலது காதினுடைய மடல் ரெண்டையும் பாருங்க. இப்ப மூச்சை வலது காதின் வழியாக உள்ளே இழுத்து இடது காதின் வழியா அப்படியே வெளி. நாடி சுத்தி செய்வது போலவே 3 முறை செய். வாழ்த்தும். 5 புலன்களிலும் காந்த சக்தி திணிவு பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஐந்து புலன்களினுடைய கட்டுப்பாட்டு மையம் ஆக்கினை. புருவ மையத்துல கூர்ந்து கவனி. ஆக்கினை. ஆக்கினை. இன்னும் கூர்ந்து கவனி.
இன்னும் கூர்ந்து வாங்கும், நுணுகி வாங்கும், நுணுகி வாங்கும். ஒரு ஊசி முனை அளவு ஒடுங்கி நின்று தவமுயற்சிக்கின்றோம். துரியம், துரியம், இன்னும் கூர்ந்து வாங்கும். தலை உச்சியிலே உயிரின் அசைவை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கூர்ந்து வாங்கும். நுணுகி கவனி. ஒற்றை உயிர் துகளினுடைய அசைவை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றோம்.
வாழ்க வாழ்க. துரியத்தில் குவிந்துள்ள தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவிட்டு தவ ஆற்றல் உடலும் உள்ளம் தூய்மை அடையட்டும், மேன்மை பெருட்டும். அப்படியே அந்த உச்சியில் இருக்கிற சக்தி அப்படியே பாதம் வரைக்கும் அப்படியே உடலுக்குள்ளாக பரவிடும். வாழ்க. உடலே உணர்வாக, உணர்வே உடலாக சிறிது நேரம் வைத்து அப்படியே உடலையே கவனி. வாழ்க. இந்த அமைதியான சக்தி மிக்க மனோநிலையில வாழ்க்கை நல சங் அருட்பேராற்றல் கருணை உடல் நலம் நீலாய் நிறை உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி அருட்பேராற்றல் கருணை உடல் நலம் நீலாய் நிறை உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி அருட்பேராற்றல் என்கின்ற இறை சக்தியினுடைய கருணையினால் நான் நல்ல உடல் நலத்தோடு இருக்கின்றேன், முழு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை உணர்ந்து பாருங்க. நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்கின்றேன் அகக்காட்சிப்படும். என் வாழ்விற்கு தேவையான எல்லா செல்வங்களையும் பலங்களையும் நிறைவாக பெற்றிருக்கின்றேன். வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வங்களோடு வளர்த்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்சியை அகக்காட்சிப்படும். பிறருக்கு நன்மையே செய்யக்கூடிய குணத்தினால் உலக உயிர்கள், பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் நம்மை வாழ்க வளமுடன் என வாழ்த்திக் கொண்டே இருக்கக்கூடிய உயர் புகழை பெற்றிருக்கின்றேன். ஒரு திருமணத்துல எப்படி தம்பதியரை வாழ்த்தரும், அது போல அனைத்து மனிதர்களும் அனைத்து உயிர்களும் நம்மை வாழ்க வளமுடன் வாழ்த்தி கொண்டிருக்கிற காட்சி. இறை உணர்வை பெற்று எல்லாம் வல்ல இறையே எல்லாமாக மாறி இருக்கின்ற மேன்மையை அனைத்து பொருட்களையும் உயிர்களையும் நிறையாக கண்டு அன்பும் கருணையுமோடு ஒரு ஞானியை போல நாம் வாழக்கூடிய காட்சியை வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை நினைந்து வாழ்த்துவோம். ஒரு நிமிட நேரம் கொடுக்கிறோம். ஒரு 25 முறை அவருடைய உருவத்தை நினைந்து பெயரை சொல்லி வாழ்க வளமுடன். திருமணம் ஆகாத அன்பர்கள் பெற்றோரை நினைந்து வாழ்த்தலாம்.
அவர்களும் உடல் நலத்தோடு மன வளத்தோடு அனைவரோடும் இணைந்து மகிழ்வாக வாழக்கூடிய காட்சியோடு பெற்ற மக்கட் செல்வங்களை நினைந்து வாழ்த்துவோம். ஒவ்வொருவராக நினைந்து அவர்கள் நல்ல நிலையிலே உயர்ந்து இந்த சமுதாயத்திற்கு சேவையாற்றி அருள்துறையிலும் பொருள்துறையிலும் சிறப்பாக மகிழ்வாக வாழக்கூடிய காட்சியோடு வாழ உடன் பிறந்தோர்களை நினைந்து வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள், சுற்றத்தார்கள் அனைவரையும் நினைந்து வாழ்த்து. உறவினர்கள், தாய் வழி, தந்தை வழி, வாழ்க்கை துணை வழி உறவுகள் எல்லோரையும் நினைந்து வாழ்த்து. சுற்றத்தார்கள், நம்மை சுற்றி இருக்கிற அண்டை வீட்டார்கள் அனைவரையும் நினைந்து மனதார வாழ்த்து. தொழில்துறையிலே நம் தினசரி கடமைகளிலே நம்மோடு தொடர்புடைய அனைத்து அன்பர்களையும் நினைத்து வாழ்த்து. தொழில மட்டுமல்லாமல் நாம் அன்றாட பணிகள், கடைகளுக்கு போறோம், துணி தேய்க்கிறவங்க நமக்கு உதவி செய்யறாங்க. இப்படி பல நிலைப்பாடுகளிலே நாம சமுதாய மக்களோடு தொடர்பு அவர்கள் எல்லோரையும் நினைந்து வாழ்த்து. வாழ்க வளம். இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் நம் கர்ம வினைகளை எல்லாம் போக்குவதற்காக இறையே மலர்ச்சி பெற்றிருக்கின்ற உருவம் என்பதை உணர்ந்து நன்றியுணர்வோடும் அவர்களும் மனம் தெரிந்து நல்வாழ்வு பெற கருணையுணர்வோடும் வாழ்த்து.
வாழ்க. கூட்டான வாழ்த்து. ஆசான் அருட்தந்தை அவர்கள் அவருடைய வேதாத்திரி வாழ்க. உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க. ஆழியார் அறிவு திருக்கோவில் வாழ்க. உலகெங்கிலும் உள்ள வேதாத்திரிய பயிற்சி மையங்கள் வாழ்க. உலக அமைதிக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகள் வாழ்க. இறை சாதனை மார்க்கம் வாழ்க. இறை சாதனை மார்க்கம் வாழ்க. இறை சாதனை மார்க்கம் வாழ்க. இறை சாதனை மார்க்கத்தினுடைய செயல்பாடுகள் அனைத்தும் வாழ்க. இறை சாதனை மார்க்கத்திலே இணைந்து அருள் தொண்டாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க. இறை சாதனை மார்க்கத்திலே இணைந்து ஆன்ம உயர்வு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும் அவருடைய அன்பு குடும்பமும் தொழில் வளங்களும் ஆன்மீக மேம்பாடு வாழ்க வளம் வாழ்க. இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாள் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். உலக நலவை. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவருக்காம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் கருத உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உயர் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க. மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழி மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க. நம் மனதில் அமைதி நிலவ நம்மை சுற்றிலும் அமைதி நிலவ உலகம் முழுவதும் அமைதி 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 அமைதி. கைகளை மெதுவாக பிடித்து ஓசையின்றி தேய்த்து இரண்டு உள்ளங்கைகளையும் கண்களிலே ஒற்றிக்கொண்டு முகம் முழுவதும் வருடி கொடுத்து கைகளை நன்கு மேலே உயர்த்தி சேர்த்து ஒரு ஆழ்ந்த சுவாசம். மெதுவாக கைகளை கீழே வைத்து மென்மையாக கண்களை திறந்து
தவத்தினை நிறைவு செய்.